ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் எந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா, நேற்று யாரோ ஆரம்பிச்சு வச்ச செல்லிங்க இன்னைக்கு ஏன்டா நிறுத்தாம போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம சைடில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேலே ப்ராஃபிட் மேலே ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒன் சைடட் மூவ் டுடே. எத்தனை பேர் இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க? எனக்கு ஜாஸ்தி பேர் ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். ஏன்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் இன்கேஸ் வந்து இது கீழே 50,500 கீழே உடச்சி இதுதான் நெக்ஸ்ட் இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லிட்டு பட் ஆனால் இந்த லைனை மதிக்காமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஏன்னா 50,000 கிட்ட சப்போர்ட் இங்கே பாருங்க. எக்ஸாக்டாக 50,000 அவங்க பிரேக் பண்ண விரும்பவில்லை ஃபியூச்சர்ஸில். பட் ஸ்பாட்டில் பாருங்கள், 49,800 50,000 உடைச்சிட்டாங்க எல்லாருமே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் இருக்கும், உடைக்காது நினச்சிட்டு இருந்தாங்க. பட் சப்போர்ட் அங்கே இல்லை நண்பர்களே. ஃபியூச்சர்ஸ் இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் எப்போவுமே ஃபியூச்சர்ஸை பார்த்து நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபியூச்சர்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு ஃபியூச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். புரிகிறதா உங்களுக்கு? சரி, வியூ என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 50,000 டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகேவா? 50,000 டிஃபெண்ட் பண்ணும்போது அதே மாதிரி இங்கே நமக்கு ஜோனும் இருக்குது. இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்கேஸ் இல்லை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த ஜோன் வந்து ரொம்ப குரூஷியல் ஜோன். ஓகேவா? சப்போஸ் இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 49,760 அண்ட் 49,760 விட 49,500 வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? என்னடா இவன் வந்து புல்லிஷ்னு கத்திட்டு இருந்தானே, பேரிஷ் பண்ணனேன்னு பார்க்காதீங்க. நான் இப்போவும் பேரிஷில் கிடையாது, நான் புல்லிஷாக தான் இருக்கேன். என் வியூ மாறல. ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஒன் ஆர் வியூவில் போய் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், போயிட்டு ஆல்மோஸ்ட் டபுள் பாட்டம் கிட்ட தான் விளையாடிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போச்சு. பட் ஸ்டில் ஒரு டபுள் பாட்டம் ஜோனை தான் அது வந்து பண்ணிகிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகணும், கொஞ்சம் சின்னதாக அது பிரேக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான வேலையை தான் இன்றைக்கி அது பார்த்துட்ருக்கு. லாஸ்ட் 1 ஹவரில் பாருங்கள் பையிங் வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? செல்லிங் கேண்டலாக இருந்தாலும் லாஸ்ட் 1 ஹவரில் பையிங் தான் வந்திருக்கு. பட் பார்க்கலாம். இதுக்கு மேலே 51, 51, 53. ஸோ நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது 51, 53. 50,200க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக 50,600க்கு ஒரு பை பொசிஷனை பிடிச்சிக்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸ்பைரியில் கிடையாது, அடுத்த வாரம் எக்ஸ்பைரிலையோ இல்லை மந்த்லி எக்ஸ்பைரிலையோ ஹோல்ட் பண்ணுங்க. சரியா? இதுதான் என்னுடைய வியூ. நெக்ஸ்ட் நிஃப்டிலையும் அதே தான். இங்கே பாருங்கள், 124 லெவல்ஸ் எவ்வளோ அழகாக வந்து தொட்டுட்டு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 24, 379 லெவல்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்ததும் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே தான் ஃபாலோ. இந்த பெரிய ஜோன் கேப் நான் சொன்னேன். நான் இங்கே வந்தாலே இங்கே வந்து கொஞ்சம் மொமெண்டம் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னேன். யாராவது இந்த ட்ரேட் எடுத்துருப்பீங்களான்னு தெரில. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து வருது பாருங்கள் ஸ்ட்ரக்சர். இங்கே வந்த உடனே ஒரு பவுன்ஸ் பேக், இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபால். ஸோ இங்கேருந்து வந்த உடனே கொஞ்சம் வந்து ரிஜெக்ட் ஆன உடனே நீங்கள் ரெடி ஆகிடணும். இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆயிருக்கா, ஓகே அடுத்த கேண்டில் ரெடி ஆகிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாண்டின உடனே என்ட்ரி போட்டுக்கலாம். இங்கே போட்டிருந்தா கூட செகண்டாக உங்களுக்கு வந்து டார்கெட் அடிச்சிருக்கும். புரியுதோ? இன்னும் இப்படி தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ விக்ஸ் மறுபடியும் எகிரிட்டான், மேலே எகிரிட்டான். அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறது எனக்கு தெரியும். பட் பையர்ஸ்க்கு நல்லா தான் இருந்திருக்கு, இல்லைன்னா சொல்ல. நிஃப்டி அப்படி தான். இங்கே பாருங்கள், இந்த லெவல்ஸ் தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அது கீழே வந்தால் கெட்டவன், இதுக்கு மேலே போன நல்லவன்னு சொல்லிட்டு உடச்சிட்டு வந்திருக்கான். பார்ப்போம். பட் மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை, 12,500க்கு மேலே தான் இருக்காப்புல. அங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. மெயின் கல்பரேட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஏன்னா அவர் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸில் வந்து சப்போர்ட் எடுக்கணும்னு நினச்சது இல்லாமல் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. 1600 லெவல்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டிஃபெண்ட் பண்ணால் மறுபடியும் நிறைய செல் ஆஃப் இருக்கும். ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தப்பி தடுமாறி சைட்வேஸில் தான் இருக்குது. அதனால் ரிலையன்ஸில் யாரும் கை வைக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து செல் ஆஃப் தான். பையில் போயிட்டு அதுக்கப்புறம் செல் ஆஃப் ஆரம்பிச்சுட்டு, அதனால் பெருசாக செல்லிங் இதில் தெரியல. ஐசிஐசி பேங்க்லும் அப்படி தான். ஸோ நேற்றுலேருந்து நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகி போனதுனால தெரியல.
SBIN அகைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரெல்லாம் வேணுமோ வாங்கிக்கோங்க. SBIN ஸ்டில் நான் வந்து பையில் தான் இருக்கேன். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்ல பெருசு விட கோட்டக் என்ன சொல்லியிருக்காங்க? கோட்டக்கில் வந்து 1752 1768க்கு மேலே போனால் வாங்கிக்கோங்க. அதர்வைஸ் இல்லைனா கோட்டக்கில் கை வைக்காத வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள். ஓகேவா? எனக்கான செல்லுலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வியூ கிடையாது. இன்கேஸ் லெவல்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி சொல்கிறேன். சரியா? ஓகே மக்களே, சரி, இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோட வியூ இன்னைக்கு. ஓகேவா? எல்லாருமே அழகாக வந்து போயிட்டு நான் என்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, என் கேபிட்டலுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், நான் அந்த ரிஸ்க்குக்கு நான் எவ்வளோ பர்சன்ட் எத்தனை லாட் சைஸ் எடுக்கலாம், இதை பேஸ் பண்ணி என்னோட டார்கெட் என்ன, என்னுடைய எஸ்எல் எவ்வளோ, இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் போட்டு எடுக்கும்போது நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இவ்வளோ பர்சன்ட் லாஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களோட ட்ரேட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதர்வைஸ் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாருமே நான் லாஸ் பண்ணிட்டேன், ஃபுல் கேபிட்டலில் போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி எல்லாருமே இப்போ உட்காந்துருப்பீங்க. அது என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் பார்த்து உங்களுடைய லாட் சைஸ் அண்ட் பொசிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்துக்கோங்க தயவு செய்து. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி மேலும் தெரிய வேண்டும் என்றால் நீங்களே எங்களுக்கு பிங் பண்ணலாம். ஓகேவா? எங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் தரேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் கிளாஸஸும் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, சரி. இப்போ நம்ம வேர்ல்டு மார்க்கெட் என்ன பண்ணுன்னு பார்க்கலாமா? டவ் ஜோன்ஸ் பாருங்கள், என்ன நடந்துச்சுனே தெரில, அழகாக வந்து விழுந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட்டு 39,500லேருந்து 39,300 200 பாயிண்ட்ஸ் விழுந்துருச்சு. 1 ஹவர் கேண்டில் பாருங்கள், என்ன நடந்திருக்கு சம்பவம் தெரியலையே. சரி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. சி இன்னும் ஃபர்தராக வந்து ஃபால் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர்ஸும் விழுந்துட்டுருக்கு. யூஎஸ் ஆயில் நம்ம சொன்ன மாதிரி 80 கிட்ட போயிடுச்சா? நேற்று தான் நான் சொல்லி முடித்தேன். நேற்று நான் என்ன சொன்னேன்? இது நான் சொல்லும் போது இங்கே எங்கேயோ இருந்தது, இங்கே தான் எனக்கு 80 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு சொன்னேன். போயிடுச்சா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க சொல்லுங்கள். உங்களுக்கு யூஎஸ் ஆயில் வியூவை பார்த்து தயவுசெய்து சொல்கிறேன், அழகாக நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுங்க. ஓகே, கோல்டு நான் 80 கிட்ட வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு சொன்னேன், மேலே போய்டும்னு சொல்லிட்டு, நான் கீழே வராதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியல. 76 ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. உங்கள் டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். நீங்கள் 69 போனாலே உங்கள் டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். 82லாம் வந்து பேராசை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 50 கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் அது புல்லிஷாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கோல்டு இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப நேரமாக சைட்வேஸ் தான் இருக்குது. ஓகே, கோல்டு வந்து 50 கீழே வந்தால் தான் பேரிஷ், இல்லைனா மறுபடியும் மேலே போயிடும். சம்பவம் நடக்குதுன்னு பார்த்துட்டு வேலை பாருங்கள். அண்ட் பிடிசி எல்லாருமே விழுறதுனால பிடிசி கொஞ்சம் விழுந்துட்டு இருக்காப்ல. பட் 60க்கு மேலே சஸ்டெயின் ஆகுனா 61 to 70 போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அக்குமுலேஷன் பண்ணுறவங்க பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் இப்போதைக்கு இருக்கு, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம். சப்போஸ் 56 பிரேக் பண்ணிடுச்சு, இந்த பக்கம் 56 ஐ மீன் இந்த லோ 58,100 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, 5800 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பை சைடில் இருக்கிறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை, வெயிட் பண்ணணும் நீங்கள். சரியா? ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் பார்த்து ட்ரேடுகள் எடுக்க வேண்டும். ஓகேவா மக்களே? ஸோ இதுதான் இன்றைய இந்திய மற்றும் உலக வர்த்தகத்தின் நம்மளுடைய ஓஎஸ்எல்சி ட்ரேடிங் அகாடமியோட வியூ இதுதான். ஸோ நாளைக்கு உங்களுக்கு மார்க்கெட் எப்படி போக போகுது, இந்த வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி இருக்கிறது நான் சொல்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். அண்ட் வெனஸ்டேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சைட்வேஸில் போயிடும் மார்க்கெட். ஓகேவா? ஸோ உங்களோட ட்ரேட்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே மக்களே, மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் உங்களில் நாம். நன்றி.